நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்ல தாங்க இருக்கோம். இங்க புதுசா ஒரு வில்லா ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த வில்லாவோட பேக் சைடுல பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு. இங்க தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இதுக்கு மேல இந்த கஸ்டமர் வந்து பாத்ரூம் டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல செஞ்சிருக்கோங்க. இரும்பை விட ரொம்ப உறுதியான மெட்டீரியலுங்க. அதனால டேங்க் லீக்கேஜ் ஆகுறதோ துருப்பிடிக்கிறதோ கண்டிப்பாவே இருக்காதுங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாகுலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிடுங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ இறக்கிக்கலாங்க. பூமிக்கு கீழே அந்த தண்ணி இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இறங்கும். ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியோட சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இந்த கஸ்டமர் வந்து ரிங் போட்டு பூமிக்கு கீழே இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. இது எந்த ஒரு பயோ டேங்க்லையுமே ஆகாதுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் பாக்டீரியாவை கடையில் பணம் கொடுத்து, அதாவது 1500 2000 ரூபாய்க்குள்ளே இருக்குங்க. அதை ஒரு முறையும் நீங்கள் வாங்கி டேங்குக்குள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல ஒன்ஸ் நம்ம பாக்டீரியா போட்டோம்னா அவ்வளோதாங்க. திருப்பி நம்ம பாக்டீரியாவே போட தேவையில்லை. அந்த டேங்குக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவும் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே மட்டும் எப்படி பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செய்கிறது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு மேலே நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுப்போங்க. இது எதுக்காக இந்த கோட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதும் ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருக்கிறக்காகங்க. இந்த வெதுவெதுப்பு தன்மை தான் பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நீங்கள் ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துல இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப சில்லான பிளேஸ், அதாவது ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற பிளேஸில் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற அந்த வெதுவெதுப்பு தன்மை எப்போதும் சீராக தாங்க இருக்கும். அதனால இது பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கம் ஆகிட்டே தாங்க இருக்கும். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே மெயின்டெனன்ஸ், ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கு ப்ரீ விசிட் பண்ணி பார்த்து உங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணி உங்களுக்கு இந்த டேங்க் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் பிக்சரை கொடுத்துருவாங்க. இன்ஸ்டலேஷன் போதும் நம்ம சைட் இன்ஜினியர் டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இன்ஸ்டலேஷன் முடிய வரைக்குமே கூடவே தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டிங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம்.